கேட்ட மாதிரியே சேட்டலைட் டிஷ் நான் இப்ப ரெடி பண்ணிட்டேன். என்ன வேலை முடிஞ்சதா? எல்லாமே முடிஞ்சது மேடம். இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க எல்லாமே பக்காவா ரெடி ஆயிடும். இந்த சேட்டலைட் டிஷ்ல அந்த மைண்ட் கண்ட்ரோல் பவர் எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணியாச்சு மேடம். வெரி குட். எல்லாரும் என்னோட கண்ட்ரோலுக்கு வர. அத நான் பார்க்கணும், ரசிக்கணும். எஸ் மேடம். இந்த பூமியில இருக்கிற ஒவ்வொருத்தருமே உங்களோட சர்வெண்டா மாற போற நேரம் வந்துருச்சு. வந்திருக்கான் இந்த நிக்க மாதிரியே. ஆடியன்ஸ் எனக்கு இன்னும் கொடுங்க, அந்த ரேஞ்சர்ஸ் ஒரு கை பாக்குறேன். ஓ பிராக்ஸி, நீ உண்மையாலே ரொம்ப தைரியமானவ. இங்க பார், இப்ப ரேஞ்சர்ஸ் இல்ல, அதை விட இதுதான் முக்கியம். புரியுதா மேடம்? சொல்லு மை சர்வன்ட். மான்ஸ்டர்ஸ்லாம் நடத்தக்கூடிய டிவி ஷோவை மக்கள் எல்லாரும் பாப்பாங்களா? இல்ல இந்த தடவை என் பிளானே வேற. அதை நீ பார்க்க தான் போற. ரேஞ்சர்ஸ் இப்ப பிரச்சனை இல்ல, மனுஷங்க தான் இப்ப பிரச்சனை. அதை நீ பார்க்க தான் போற. ஓகே டாக்டர், பாய். ஆமா, இன்னைக்கு என்ன நடக்குது? ஒன்றும் இல்லை, டிவி ஷோஸ்க்காக இங்கே ஆடிஷன் பண்ண வந்திருக்கோம். உண்மையா? செலக்ட் மட்டும் ஆயிட்டா நல்லா ஃபேமஸாக ரிச்சாகவும் ஆகிடலாம். ஓ அப்படியா? அப்ப ஹேலியும் கலந்துக்கிட்டோம். சரி நான் கிளம்புறோம். Have a great அப்புறமா day. பார்க்கலாம் டேட். ஏற்கனவே ஸ்டார்ட் ஆகிட்ட மாதிரி தோணுது. எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் ஒத்துங்களேன். கொஞ்சம் ப்ளீஸ். ஸோ நாங்கள் மிஸ் பண்ணிட்டோமா? இல்ல நீங்க கரெக்டா வந்திருக்கீங்க. வழக்கம் போல கல்வன் தான் லைட். இன்னும் வரவே இல்ல. எவ்வளவு நேரம் ஆகும்னே தெரியல. என்ன மன்னிச்சிடு, என்னோட கார்ல இன்ஜின் ப்ராப்ளம் வந்துருச்சு. நான் தான் ரிப்பேர் பண்ணிட்டு வரேன். என்ன சொல்ற? ஒரு டாக்ஸி பிடிச்சிட்டு வந்திருக்கலாம்ல. உன் உதவி வேணும்னு சொல்லியிருந்தோம்ல. அட்லீஸ்ட் என் ப்ராப்பர்ட்டிஸை கொண்டு வந்தியா இல்லையா? உன்னோட ப்ராப்பர்ட்டியா? அது ஃப்ரெண்டோட தான் வச்சிருந்தேன், அதை நான் மறந்துட்டேன். ஏய் பேபி, நான் மன்னிச்சிருப்பா. அது இல்லாம நீ கலைக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் ஆடிஷன் தானே, உன்னால அது முடியும்பா. என்னன்னா இது சின்னதுல பெருசு. இதுல செலக்ட் ஆனா நம்மள வேர்ல்ட் ஃபுல்லா பார்ப்பாங்க. டேய், அவன் சரியா தான் சொல்றான். நீ உதவி பண்ணுவேன்னு நான் நினைச்சேன். ஆனா நீ இப்படி சொதப்போன்னு எனக்கு தெரியாது. ஏய் அது வந்து அடுத்தது யாரு? நம்பர் 46 வாங்க. அது நான் தான். ஏய் கண்டிப்பா நீ ஜெயிச்சிருவே. ஆல் தி பெஸ்ட். என்ஜாய். தேங்க் யூ. இந்த சீன் ரோமியோ அண்ட் ஜூலியட்ல இருக்கிறது. ரோமியோ, நான் இந்த போஷனை குடிக்க போறேன் உன் கூட சேர்ந்து. நன்றி, ரொம்ப நன்றி. நீங்க சீக்கிரம் போறீங்களா? டைட் ஷெட்யூல் இருக்கு. ஓகே, தேங்க் யூ. என்ன நல்லா பண்ணணும். சூப்பரா பண்ண. ஹேய், நிஜமா நீ நல்லா தான் பண்ண. தேங்க் யூ. நெக்ஸ்ட் 147. இப்போ நான் இங்க பெர்ஃபார்ம் பண்ண போறது இது வரைக்கும் நீங்க பாத்துறாத ஒரு டிராமாட்டிக்கான சீனு. எல்லாரும் என்ஜாய் பண்றீங்களா? சரியா? சீக்கிரமா பண்ணுப்பா, இல்லைன்னா நான் உன்னை வெளியே துரத்திடுவேன். சொல்லு பேஷண்ட், உன்னால இத ஃபீல் பண்ண முடியுதா? மன்னிச்சிரு, இத சும்மா ரிஃப்ளெக்ஸ். உனக்கு எல்லாம் சரியான மாதிரியே தெரியுதுல? என்ன மன்னிச்சிடுங்க, அவன் இப்படி தப்பா பண்ணுவான்னு எனக்கு எப்படி தெரியும்? நீங்க ரெண்டு பேரும் சரியான கோமாளிகளா இருக்கீங்க. இது பெர்ஃபெக்ட்டா இருக்கு. இதுதான் எங்க கம்பெனிக்கு வேணும். இங்க ஆடிஷன் முடிஞ்சிருச்சு, நீங்க எல்லாம் வீட்டு கிளம்பலாம். பாய். உங்களை மாதிரி ஜீனியஸ் நான் பார்த்ததே இல்ல. நீங்க தான் வேணும் இந்த கம்பெனிக்கு. என்னால நம்பவே முடியல. இதோ பாருங்க பாய்ஸ், நீங்க சூப்பர் ஸ்டாரா வரதுக்கு எல்லா தகுதியும் இருக்கு. நீங்க அப்படியே என்ன ஃபாலோ பண்ணுங்க, வாங்க. நான் அவங்கள விட பெட்டரா தானே பண்ணேன். வெல் ஆக்சுவலி அவங்க வந்து ரொம்ப ஃபன்னியா பண்ணாங்கல்ல. உண்மைதான். ஆனா ஆடிஷனுக்கு எப்படிதான் இருக்கணும், அவங்க பண்ண மாதிரி இல்ல. என்ன எதுவா இருந்தாலும் ஓப்பனா சொல்லிடு. அது வந்து என்ன கேட்டினா, இந்த டிவி ஷோ ஆடிஷனுக்கு நீ சரியான சாய்ஸ் கிடையாது. ஏற்கனவே ப்ராப்ஸ் வேற உங்ககிட்ட இல்லாம போயிடுச்சு. ப்ராப்ஸ் இல்லாம போனதுக்கு காரணம் நீதான். அதுக்கு என் மேல கோவப்படாத. நான் வேணும்னு பண்ணலையே, நான் தான் உண்மையை சொன்னேன்ல. ஆனஸ்ட் எல்லாம் ஓகே தான். ஆனா எல்லா சமயமும் இப்படி பண்ணா என்ன பண்றது? गाइस, எனக்கு ரொம்ப பசிக்குது. ரொம்ப பசிக்குதா? ஆமா வாங்க போய் என்ன சொல்ற? சாப்பிடலாம். நான் பசிக்குது. அப்படியா? சரி வாங்க போய் சாப்பிடலாம். வா. சரி சொல்லுங்க இந்த ஷோவை பத்தி என்னன்னு சொல்லுங்க. எவ்வளவு காசு கொடுக்க போறீங்க? நாங்க எவ்வளவு ஃபேமஸ் ஆக போறோம்? நீங்க வெயிட் பண்ணுங்க, நீங்களே சீக்கிரமா தெரிஞ்சுக்குவீங்க. இன்னைக்கு என் ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டி இருக்கு. ஓ உண்மையாவா சொல்றேன்? கிறிஸ்டல் சொல்லு. அண்ட் ஹெர்லி, நீ கேட்டது இதோ இங்க இருக்கு. ஹேய், அது நம்ம விக்டர் அப்புறம் மாட்டி தானே? சொல்லுங்க சார், எப்ப ஷூட் பண்ண போறீங்க? எவ்வளவு தர போறீங்க? சொல்லுங்க சார். அவுட் ஆஃப் டவுனா? அவுட் ஆஃப் டவுன் இல்ல.
போக வேண்டியது ஸ்பேஸுக்குடா முட்டாளுங்களா. பத்திரமா கூட்டிட்டு போங்க. அப்பனால மான்ஸ்டரும் விக்டர் மாண்டியை கடத்திட்டு போயிட்டாங்க. இதுதான் என் திறமை. யார வேணாலும் எப்படி வேணாலும் ஏமாத்த முடியும். வெக்டரையும் மாட்டியும் என்ன பண்ண? நான் உங்களுக்கு நல்லதுதான் பண்ணிருக்கேன். எந்த கெடுதலும் பண்ண அவங்க பெரிய ஆள் ஆயிடுவாங்க. அதையும் தான் பாத்துருவோமே என்ன பண்ண போறேன்னு. இது மார்பிங் டைம். பவர் ஸ்டார் லாக் இன். Come on guys, வாங்க போலாம். சண்டை போடுறதுக்கு எனக்கு பிடிக்காது. சுத்தி சுத்தி அடிப்போம். ஓடு. அவனை மட்டும் ஒன்னையும் சுத்தி அடிப்பான். ரைட்ல வாங்க. இவனை விட்டு வைக்க கூடாது. வாங்க போலாம். லைன் ஃபயர். ஜஸ்ட் ஸ்பின். லைன் ஃபயர் ரைட். லைன் ஃபயர் ஆர்மர் ஸ்டாரால இவன் கதையை முடிக்க வேண்டியதா. லைன் ஃபயர் ஆர்மர் ஸ்டார் லாக் இன். ஜஸ்ட் ஸ்பின். Line fire armor star. Final attack. கலக்கிட்ட நண்பா. அவன் கதை முடிஞ்சது. தனியா வந்து நினைச்சிட்டீங்களா? கூட துணைக்கு ஆளும் இருக்கு, மேக்கப் இருக்கு. என்ன காய்ஸ், என்ன திரும்ப சந்திப்பீங்கன்னு எதிர்பார்க்கல. எனக்கு ரீஎன்ட்ரி, உங்களுக்கு நோ என்ட்ரி. ஓ நோ, நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. அவன் திரும்ப வரான். இந்த தடவை ஷோ நமக்கு நிச்சயமா ரொம்ப பரபரப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப அட்டகாசமான 2 பேர் அங்க இருக்காங்க. இதை இன்னும் சுவாரஸ்யமா ஆக்குறதுக்கு இதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் பண்ணா போதும். கண்டிப்பா நீங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட போறீங்க. என்ன காய்ஸ், எப்படி இருக்கீங்க? எங்களுக்கு கொசு மாதிரி தெரியுறீங்க. இவனுங்களை காலி பண்ண நமக்கு ஒரே ஒரு மெகாசாட் போதாதுன்னு நினைக்கிறேன். நிஞ்சா ஸ்டீல் மெகாசோட் கம்பைன். நிஞ்சா ஸ்பின். நிஞ்சா ஸ்டீல் மெகாசோட் ரெடி. நிஞ்சா சூப்பர் ஸ்டீல் கோட் ரெடி. ஓகே. நிஞ்சா பிளேஸ் மெகாசோட் கம்பைன். நிஞ்சா ஸ்பின். நிஞ்சா பிளேட் மெகா சோட் ரெடி. இவங்க 2 பேரையும் ஒரு தெரியாமாக்கிடுவோம். ஒன்றைக்கு ஒன்று மோதணும் முடிவு பண்ணிட்டீங்களா? நாங்க தயார், வாங்க. நம்ம 2 பேரும் ஒருத்தரை பிரிச்சுக்கலாம். நீங்க ஒருத்தரை பாத்துங்க, நாங்க ஒருத்தரை பாத்துக்கிறோம். உங்க 2 பேருக்கு அதையும் முடிக்கிறேன்டா. ஒன்னா சேர்ந்து தாக்குவோமா? எது கபடி? அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான். இதோ இப்ப பாரு. கவலைப்படாதீங்க, நாங்க இதை பாத்துக்கிறோம். வீடு கட்டி அடிக்க போறேன். நமக்கு இன்னும் கொஞ்சம் பவர் வேணும். ஆமா. நிஞ்சா அல்ட்ரா சோட் கம்பைன். நிஞ்சா ஸ்பின். நிஞ்சா அல்ட்ரா சோட் ரெடி. இது நமக்கு ரொம்ப உதவியா இருக்க போகுது. நம்ம கூட யாராலையும் தாக்கு பிடிக்க முடியாது. நம்மளால முடிஞ்சதை பண்ணுவோம். சரி, நான் மேல போறேன். ஓகே, நீ பாய். என்ன பண்ணணும் உனக்கு தெரியும்ல. பிகைன் ஃபைனல் அட்டாக். நிஞ்சா ஸ்பின். Ninja Super Steel Blaster. Energize. Final attack. Ninja Ultra Suit Blast. Final attack. இதுவா? போடாத, நில்லு. இதை நான் எதிர்பார்க்கல, ஆனா நான் உங்களை விட மாட்டேன். வேகமா தாக்கிட்டான். நம்மளோட சோர்ஸ் இப்ப தாக்கு பிடிக்குமான்னு தெரியல. இப்ப நம்ம என்ன பண்றது?
எதுவுமே பண்ண முடியாது. உங்களுக்கு எண்டு கார்டு போடுறேன். சீக்கிரமே நமக்கு சொல்யூஷன் தேவை. கவலைப்படாதீங்க guys, இது என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. லிவாய், உன்னோட பிளாஸ்டரை கொடு. இந்த ப்ரோ வச்சுக்க. இத ஜோன் கூட கம்பைன் பண்ணி பவர் பண்ணா இதோட சக்தி இன்னும் அதிகமாயிடும். இவனை காலி பண்ணிடலாம். கம் ஆன் Ninja Ultra Star, lock in. Ninja Blaze Ultra Zone, combine. Ninja Spin, disengage. Hey guys, ஒரு புது ஐடியா இருக்கு. இத பிடிக்காத ஜாக்ஸ். நீ ரெடி ஆனதும் சொல்லு. அவன் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாலும் நிஞ்சா பிளேட் கிட்ட அவனால நிக்க முடியாது. இந்த அல்ட்ரா ஸ்வாட் வச்சுக்கோ. சாரா, லிவாய், ரெடியா? நாங்க ரெடி. நிஞ்சா ஸ்டீல் மெகா ஜோன் இப்ப ஆக்ஷனுக்கு ரெடியா இருக்கு. அவனோட கதையை சீக்கிரமாவே முடிச்சிடலாம். ஜம்ப் பண்ணி விளையாடுறது போதும், வாங்க மோதலாம். Alright, சாரா, லிவாய், ஃபர்ஸ்ட் நீங்களே போங்க. நிஞ்சா ஸ்டீல் மெகா ஜோன் லேசர் அட்டாக். நாங்க இத பிடிக்கலாம். நிஞ்சா பிளேட் பவர் ஸ்டாப் Final attack. என்னால உங்களை அழிக்க முடியாம போச்சு. ஷோ முடிஞ்சது. நிஞ்சா ஜெயிச்சிட்டாங்க. நம்மளுக்கு இது பத்தாது. நம்மளுக்கு இன்னும் நிறைய சக்தி வேணும். யா, எப்படியாவது மான்ஸ்டர் கிட்ட இருந்து விக்டரியும் மாண்டியும் காப்பாத்தணும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? வாங்க நம்ம பேஸ்க்கு போகலாம். நல்ல வேலை, நான் ப்ராப்பர்ட்டியை வச்சுட்டு வந்தனாலதான் இதெல்லாம் நடந்துச்சு. ஆடிஷன்ல மட்டும் நீ சரியா பாடியிருந்தா ஒன்னு அவன் தூக்கிட்டு போயிருப்பான். சோ பார்க்க போனா நீ என் மேல கோவப்படுறதுக்கு எந்த காரணமும் இல்ல, புரியுதா? எக்ஸ்கியூஸ் மீ, நீ லேட்டா வந்திருக்க. அதுவும் இல்லாம நான் கேட்ட உதவி நீ பண்ணல. அதனால என் பெர்ஃபார்மன்ஸும் தப்பாயிடுச்சு. ஓ ஒரு நிமிஷம் இரு. என் கார்ல பிரச்சனை வரணும் எனக்கு எப்படி தெரியும்? அதுவும் இல்லாம உன்னோட பெர்ஃபார்மன்ஸ்ல ஹானஸ்ட் ஒப்பீனியன் என்கிட்ட கேட்டேன். அதானே நானும் சொன்னேன். ஏன் நீ நல்லா சொல்லுவேன்னு நான் நினைச்சேன். காய்ஸ், நம்ம இப்போ உடனே கிளம்பி ஆகணும். இங்க பாரு, என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட ஹானஸ்ட் ஒப்பீனியன் என்ன சொன்னாலும் அதை ஏத்துக்கிற மன பக்குவத்துல இருந்திருக்கணும். அது தெரியாம ஏன் கேட்டேன்? என்னோட ஃபீலிங்ஸ் ஹர்ட் பண்ணதா உனக்கு தெரியும், வேற எதுவுமே உனக்கு தெரியாது. சரி, இப்போ உனக்கு என்ன வேணுங்கிற? நம்ம ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் ஸ்பேஸ். அப்ப நமக்குள்ள எதுவும் இல்லையா? அப்படின்னா சரி. இந்த நேரம் உங்க எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸான நேரம். உங்க எல்லாரையும் ரொம்ப குதூகலப்படுத்த போறோம். எல்லாம் ரெடியா இருக்கா? சரியாயமா இருந்து போயிட்டான். இப்ப நான் என்ன பண்ணுவேன்? உங்க காஸ்டியூம்ஸ் சூப்பரா பர்ஃபெக்ட்டா இருக்கு தெரியுமா? கலக்குறீங்க. என்ன காமெடி பண்றீங்களா? நாங்களே பார்க்க காமெடியன்ஸ் மாதிரி இருக்கோம். நீங்க கிளவுன் தான். சீக்கிரமா போங்க. ஷோல பெஸ்ட் கிளவுனா நீங்க இருக்கணும். நீங்க போங்க. இங்க பாருங்க, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? அங்க எந்த மாதிரி கிரௌடுக்கு முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணனும் நினைச்சிட்டு இருந்தோம் தெரியுமா? எனக்கு நல்லா ஓ, தெரியும். நீங்க தான் அந்த ரெண்டு பசங்களா? இந்தாங்க, இது உங்களுக்கு தான். ஒழுங்கா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். என்னடா மாட்டிது? சரி, பண்ணுவோம். செமையா பண்ணுவோம் பாருங்க. சரி, பேசுறது போதும், இதை பிடிங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. ஆனா சிரிப்பு வரணும், எல்லாம் enjoy பண்ணணும். பத்திரமா போயிட்டு நல்லபடியா பண்ணிட்டு வாங்க guys. ஆமா ஆமா, எல்லாரும் என்ஜாய் பண்ணணும். இவங்க முன்னாடி என்ன பண்ணி நிக்கணும்? சரி, வா ஆரம்பிப்போம். இவங்க யாரும் என்ஜாய் பண்ணலையே. இப்ப என்னோட வேலையை காட்டுறேன். என்ன நடக்குதுங்க? இந்த கிளவுன்ஸ பார்த்து எல்லாரும் மிஸ்மரைஸ் ஆயிட்டாங்க. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ரொம்ப நல்லது. இததான் எதிர்பார்த்தேன். இந்த ஷோவை பாக்குற எல்லாருமே என்னோட கண்ட்ரோலுக்கு வரணும். அதை தான் நான் எதிர்பார்க்கிறேன். ஏ நிக், ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. ஓகே, சீக்கிரமா வேலையை ஆரம்பி. என்ன நடந்துட்டு இருக்கீங்க? விக்டரும் மாண்டியும் அங்க என்ன பண்றாங்க? அவங்க டிவி ஷோல என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இவங்க ரெண்டு பேரும் அவங்க எப்படி போனாங்க? என்னது இது? எல்லா சேனல்ஸ்லயும் அவங்க தான் இருக்காங்க.
ஆகுது? என்னால இத மாத்தவே முடியலையே. அப்படி என்னதான் நடக்குது? சர்க்யூட்ஸ் எல்லாம் ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கு போல இருக்கே. இப்ப நான் எப்படி மாத்துறது? எல்லா சேனல்லையும் இதே தான் தெரியுது. இங்க என்ன நடக்குது? என்னாச்சு? இப்ப எல்லாம் ஓகே தானே? யா இல்ல ஆக்சுவலி இல்ல. ஹே गाइस, நாங்க கொஞ்சம் தனியா போயிட்டு வரோம். ஓகே ஓகே. என்னால இப்ப கூட நம்ப முடியல. கர்ன் எப்பவுமே இதே தப்ப தான் பண்ணிக்கிட்டே இருக்கான். இது ரொம்ப மோசமான நாள். என்னோட பெர்ஃபார்மன்ஸை பத்தி அவன் சொன்னது ஹானஸ்டா இருந்துச்சா என்ன? ஆக்சுவலா நான் கூட இதை பத்தி உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன், பட் அதுக்கு டைம் கிடைக்காம போயிடுச்சு. நீ உண்மையாவே ஒரு நல்ல பெர்ஃபார்மர் தான். இருந்தாலும் நான் எதுக்கு சொல்றேன்? என்னாச்சு? இருந்தாலும் இன்னைக்கு இந்த ஆக்ஷன்ல நீ கொஞ்சம் ஓவர் ஆக்ட் பண்ணிட்ட. கர்வின் அதான் சொல்ல ட்ரை பண்ணானா? ஆக்சுவலா சொல்லணும்னா எல்லாரும் நினைச்சதை தான் அவன் சொன்னான். அப்ப அவன் கரெக்டா தான் சொல்லியிருக்கான். நான் தான் சரியா கேட்காம இந்த மாதிரி பண்ணிட்டேன். அதனாலதான் அவன் ரிஹர்சலுக்கு கூட வராம இருந்தானா? ஆமா, உண்மையாவே நீ அவனை பத்தி என்ன நினைக்கிறியோ அதை விட அவன் ரொம்ப நல்லவன். நான் அவன்கிட்ட ரொம்ப கடுமையா நடந்துக்கிட்டேன். ஆமா, ரொம்பவே. நான் ரொம்ப முட்டாளா இருந்திருக்கேன். தேங்க்யூ சரா. இனிமே இந்த பிரச்சனைகளுக்குள்ள வராம பாத்துக்கிறேன். அவனுக்கு இப்பவே கால் பண்ணி நான் பேசிடுறேன். என்ன நடக்குது? டேய், டோர் வேற மூடி இருக்கு. யாரோ உள்ள லாக் பண்ணிருக்காங்க. இப்ப நம்ம உள்ள எப்படி போறது? ஸ்கூல் க்ளோஸ் ஆயிடுச்சு. எல்லாரும் வீட்டுக்கு போங்க. அதுவும் இல்லாம எல்லாரும் கண்டிப்பா டிவி பார்க்கணும். எக்ஸ்கியூஸ் மீ, என்ன சொல்றீங்க? இவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. உள்ள கிராஷ் ரோபோட்ஸ் இருக்கா? நீ சொல்றது சரிதான். நம்ம உடனே ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும். இது பெரிய பிரச்சனை நினைக்கிறேன். வாங்க போலாம். ரெட் பாட், என்னாச்சு? அந்த மான்ஸ்டர்ஸ்லாம் ஸ்கூலுக்குள்ள இருக்கிறத பார்த்தோம். இங்க பாரு, நான் சொல்றத கேளு. மேல இருந்து ஒரு டிவி ஷோவை இங்க டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது எல்லா சேனல்லயும் தெரியுது. அதுல விக்டரும் மாண்டியும் தான் இருக்காங்க. அந்த டிவியை யாரும் பாத்துறாதீங்க. என்னாச்சு? அதுல ஏதோ சிக்னல் ப்ராப்ளம். அதுல வந்து அவங்க டெலிகாஸ்ட் பண்ற ஷோவை பார்த்தா எல்லாரும் ஹிப்னோடைஸ் ஆயிடுறாங்க. அவங்க யாரும் சுய நினைவோட இல்ல. நம்பவே முடியல. கண்டிப்பா இதனால பெரிய அஃபெக்ட் ஆக போகுது. அந்த சிக்னலை ஸ்டாப் பண்றதுக்காக தான் இப்ப நான் வழி தேடிக்கிட்டு இருக்கேன். ஓகே, தேங்க் யூ ரெட் பாட். அந்த சிக்னல் எப்படியாவது ஸ்டாப் பண்ணணும், அதை ரிவர்ஸ் பண்ணணும், மைண்ட் கண்ட்ரோல் பண்ணணும். அது மிக் தானே? அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? அது ஓடிஎஸ். அவ எதுக்கு அவளுக்கு மரியாதை கொடுக்கறான்? மிக்க இப்ப அவ கண்ட்ரோல் பண்றா போல. மத்தவங்களும் இப்படிதான் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்ப அவர் லைன் கேலக்சிக்கு போகவே இல்லையா? அப்ப ஒரு ஓடிஎஸ் கொடுத்தா இவ்வளவு நேரம் இருந்திருக்காரு. வெல்கம் மேடம். மைண்ட் கண்ட்ரோல் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா வேலை செய்து போல இருக்கே. இந்த பக்கமா எல்லாரும் இந்த பக்கமா போகணும். சீக்கிரம் சீக்கிரம் வேகமா போங்க. எல்லாரும் வேகமா போங்க. மடனா, இவங்க எல்லாரையும் சரியான பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டிட்டு போ. ரேஞ்சர்ஸ் அழிக்கணும். அதுக்கப்புறம் பீப்புள்ஸ் எல்லாரும் எனக்கு சோல்ஜர்ஸா மாறிடுவாங்க. யூனிவர்ஸ் என்ன கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க. எஸ் மேடம். ஓடிஎஸ் இங்க இருக்கிற எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணி ஒரு ஆர்மியை உருவாக்குறா போல இருக்கு. ஹியூமன்ஸ் வேணா வீக்கான சோல்ஜர்ஸா இருக்கலாம், ஆனா அவங்க பிரில்லியண்டா பல வேலை செய்வாங்க. அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் மேடம். என்னுடைய பிளானோட பகுதி ரொம்ப சிறப்பா வந்திருக்கு. ரெண்டாவது பாகமும் பக்காவா வரும். அவங்க என்ன பிளான் பண்றாங்கன்றத சீக்கிரம் கண்டுபிடிச்சு நம்ம அதை எப்படியாவது தடுத்தாகணும்.